மலேசிய அடையாள காட்டுகளுக்கு விண்ணப்பிக்கும் பாகிஸ்தானிய குடிமக்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரை தவிர அனைவரும் மலேசிய குடிமக்கள் என்று தேசிய பதிவுத்துறை JPN தெரிவித்துள்ளது. சபாவின் தேசிய பதிவுத்துறை அலுவலகம் எப்போதும் அடையாள காட்டுகளுக்கு விண்ணப்பிக்கும் பாகிஸ்தானியர்களால் நிரம்பியுள்ளது என்று புகார்கள் வந்ததாக தேசிய பதிவுத்துறை இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2019 ஆண்டில் முதலில் ஆன்லைனில் பரவிய இந்த குற்றச்சாட்டு இப்போது மீண்டும் எழுந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் கேள்விக்குரிய அடையாள அட்டைகளின் படங்களுடன் இருந்தன. மேலும் தனக்கு சொந்தமான பிறப்பு சான்றிதழுடன் அடையாள காட்டுக்கு விண்ணப்பித்ததற்காக முகமது இசாத் அபீத் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நபருக்கு எதிராக அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் சட்ட நடவடிக்கைக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்த நபரிடம் இருந்து ஒப்புதல் வாக்குமூலங்கள் பெறப்பட்ட பிறகு அடையாள அட்டை பறிமுதல் செய்யப்பட்டது. கேள்விக்குரிய மற்ற 3 பாகிஸ்தான் நாட்டினர் அனைவரும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 14(1) கீழ் குடிமக்கள் என்று JPN கூறியது. மலேசியா தினத்திற்கு முன்பு மலேசியாவில் பிறந்த ஒவ்வொரு நபருக்கும் சட்டத்தின் செயல்பாட்டின் மூலம் குடியுரிமையை பிரிவு 14(1) வழங்குகிறது. அதே நேரத்தில் மலேசியா தினத்தன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்த பெற்றோர் குடிமக்களாக இருக்கும் அனைவருக்கும் பிரிவு 14(1)B குடியுரிமையை வழங்குகிறது. நிபந்தனைகளை பூர்த்தி செய்பவர்கள் தங்கள் தகுதிக்கான ஆதாரத்தை வழங்கி குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். என்றாலும் இது அவர்களின் விண்ணப்பங்களை அங்கீகரிப்பதற்கு உத்தரவாதம் அளிக்காது என்று தேசிய பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. ஹாய் மக்களே, ஏஆன் பிக் க்ளுவாங் ஜோருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25 இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டோ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள். ஏஆன் பிக் க்ளுவாங் ஜோர்ல